Hallelujah. Hallelujah. It's truly wonderful to be in the presence of the Almighty God. சர்வவல்ல தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருப்பது உண்மையாகவே ஒரு அற்புதமான ஒரு தருணமாய் Our இருக்கிறது. Lord is a mighty one. நம்முடைய தேவன் வல்ல தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is not only the God of the whole universe, இந்த அண்ட சராசரத்தின் தேவனாக இருப்பது மாத்திரமல்ல, but also He knows you individually. He knows your needs, your sorrows, and He is able to visit you and do a miracle in your life. தனிப்பட்ட விதத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் பிரச்சனைகளையும் துக்கங்களையும் அறிந்து இன்றைக்கு உங்களை சந்தித்து உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். Your sorrow will be turned into joy. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். Hallelujah. Hallelujah. We welcome all those who are joined in this service online as well. இணையத்திலே இணைந்திருக்கிற இந்த ஆராதனையிலே உங்களையும் நான் வரவேற்கிறேன். Stay with us in this service. இந்த ஆராதனை முழுக்க எங்களோடு கூட இணைந்திருங்கள். The Lord will visit you in a special way. கர்த்தர் இன்றைக்கும் ஒரு விசேஷித்த விதத்தில் உங்களையும் சந்திப்பார். Hallelujah. Hallelujah. Even for this morning's meditation, இந்த காலை வேளை தியானத்திற்காக would you please turn your Bibles to Isaiah chapter 41 and verse 10. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Isaiah 41 and verse 10. ஏசாயா 41:10. Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you. Yes, I will help you. I will uphold you with my righteous right hand. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Hallelujah. அல்லேலூயா. These are the wonderful, comforting words of our Lord. இவைகள் நம்முடைய ஆண்டவராகிய தேவனின் ஆறுதல் தேர்தல் அளிக்கும் வார்த்தைகள். Our Lord is the one who gives power and strength. நமக்கு பலனையும் வல்லமையும் அளிக்கிற தேவன் நம்முடைய தேவன். Power belongs to the Lord, the scripture says. வேதம் சொல்லுகிறது வல்லமை கர்த்தருக்குரியது. And what does He do? அவர் என்ன செய்கிறார்? He strengthens His people. தம்முடைய ஜனங்களை அவர் பலப்படுத்துகிறார். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, we all need strength in our life. நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பலன் தேவையா இருக்கிறது. Every day may be a challenge for us. ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. Every week is a challenge for us. ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஒரு சவால் தான். But the Lord says, ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், I will give you my strength. நான் உனக்கு என்னுடைய பலனை அளிப்பேன் என்கிறார். Perhaps in your life you may say, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இப்படி சொல்லலாம், I don't have the strength to face the difficulties that come before me. எனக்கு முன்பாக வருகிற நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய பலன் எனக்கு இல்லையே என்று நீங்கள் சொல்லலாம். I don't have the financial capacity to meet my own needs. என்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு பொருளாதார பலன் என்னிடத்தில் இல்லையே என்று சொல்லலாம். You may despair and you may say, I do not know what I am going to do next week or even next day. அடுத்த வாரம் ஏன் அடுத்த நாளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று கலக்கத்தில் இருக்கலாம். You may be ensnared in a terrible problem, knowing not the way to come out, the way of escape. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில சிக்கிக் கொண்டு எப்படி வெளியே வருவதென்று அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். You may despair and say, there is truly no hope for me. ஒருவேளை கலக்கத்தோடு நீங்கள் சொல்லலாம், நம்பிக்கையே இல்லை ஐயா என்று. Because you may say, all the problems I am facing are beyond the measure of my strength. ஏனென்றால் நான் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் என்னுடைய பலனை மிஞ்சி இருக்கிறது. A sense of hopelessness, might come inside you. ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். In such times, what comes into us? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நமக்குள்ள என்ன வருகிறது? The first thing that comes is fear. முதலாவது நம்மை தாக்குவது ஒருவித பயம். The fear of insecurity. பாதுகாப்பற்ற தன்மை குறித்த பயம். What I am going to do? ஐயோ நான் என்ன செய்ய போறேன்? How I am going to face the problem? எப்படி இந்த பிரச்சனையை நான் சந்திக்க போறேன்? Where I am going to stay? எங்க நான் தங்க போறேன்? How I am going to pay this debt? எப்படி இந்த கடனை அடைக்க போறேன்? What about my children's future? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆவது? Will my family life continue? என் குடும்பம் எப்படி தொடர்ந்து போகும்? You may be thinking about the
the problems in your body also. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்தும் யோசித்துக் கொண்டிருக்கலாம். That is why here in this verse the Lord says, ஆகையால் தான் இந்த வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், fear not, I am with you. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். He strengthens you and he says, அவர் உங்களை பலப்படுத்தி சொல்லுகிறார், I am with you. That means you are not alone in facing your problems. நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது நீங்கள் போகிற இந்த பிரச்சனையில நீங்கள் தனியே இல்லை, நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறார். In your struggles, in your affliction, you are not alone. உங்களுடைய போராட்டங்கள், உங்கள் நெருக்கடிகளில் நீங்கள் தனியே இல்லை. The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I am with you. நான் உன்னுடனே இருக்கிறேன். My presence is with you. என் சமூகம் உன்னோடு இருக்கிறது. My hand is with you. என் கரம் உன்னோடு இருக்கிறது. When you go through difficult times, many times we say, போராட்ட பாதையிலே நாம் போகும் பொழுது நாம் அடிக்கடி சொல்லுவது, I am alone, I am helpless. நான் தனியே இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. But the Lord says, ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், no, I am with you even in this distressful situation. இல்ல இந்த கலக்கம் நிறைந்த சூழலிலேயும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார். Not only that, அது மாத்திரமல்ல, he also says, அவர் சொல்லுகிறார், do not be dismayed. நீ திகையாதே. Dismayed means don't be discouraged. That is the meaning. திகையாதே என்றால் அதைரியப்படாதே என்ற அர்த்தம். Sometimes looking at our problems, anxiety may come inside us. சில வேளைகளில் பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கலங்கி போயிடுவோம். Oh, the depression may come inside you. ஒரு விதமான மன அழுத்தத்திற்குள்ள போயிடுவோம். Hastiness comes into us. அவசரப்பட்டு சில காரியங்களை செய்யணும்னு தோணும். பதற்றம். Hastiness comes into us. பதற்றம் நமக்குள்ள வந்துரும். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே the Lord says, I will strengthen you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். I will give you the strength to face the fears. இந்த பயங்களை சந்திக்கக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன். I will give you the strength to endure the hardships. இந்த போராட்டங்களை சகித்து முன்னேறி செல்லக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன். I will give you the power to overcome and prevail. இந்த சூழ்நிலையை மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன். The Lord says in that verse, கர்த்தர் அந்த வசனத்திலே சொல்லுகிறார், yes, I will help you. ஆம், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will help you. உனக்கு சகாயம் பண்ணுவேன். Don't say I'm helpless, there is no hope, nobody is there for me. எனக்கு உதவியே இல்லை, சகாயம் இல்லை, யாருமே இல்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. Don't say there is no one to support me or to give a hand and uplift me. இந்த சூழ்நிலை என்ன தாங்கவோ, என்ன பிடிக்கவோ, என்ன ஆதரிக்கவோ யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. Oh, என்ன தூக்கி விட யார் nobody to support and uplift me. என்ன தூக்கி விட யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, my righteous right hand is there to lift you up. என் நீதியின் வலது கரம் உனக்கு இருக்கிறது, உன்னை தூக்கி எழுப்ப. Hallelujah. Hallelujah. That is why the Lord says, ஆகையால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், I am your God. நான் உன் தேவன். I am your God. நான் உன் தேவன். I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்துவேன். Hallelujah. Hallelujah. Psalms 40 and verse 29 says, சங்கீதம் 40:29 சொல்லுகிறது, He gives power to the weak and to those who have no might He increases strength. சங்கீதம் 40:29 40:29 அவர் பலவீனனுக்கு தம்முடைய பலனை தருகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. பலன் இல்லாதவருக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். Hallelujah. Hallelujah. Psalm 68 and verse 28 says, சங்கீதம் 68:28 சொல்லுகிறது, He gives, strength to us. அவர் நமக்கு பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். Thy God will give your strength. என் தேவன் உங்களுக்கு பலனை தருவார். உன் தேவன் உனக்கு பலனை கொடுப்பார். Your God will give you a strength. உன் தேவன் உனக்கு பலனை கொடுப்பார். Hallelujah. Hallelujah. Today you are going to be strengthened by the Lord. இன்றைக்கு தேவனால் நீங்கள் பலப்படுத்த போகிறீர்கள். In what way he is going to strengthen us? எந்த விதத்திலே அவர் நம்மை பலப்படுத்துவார்? First, he is going to strengthen you to face any situation. முதலாவது எல்லா சூழ்நிலையிலும் சந்திக்கக்கூடிய ஒரு பலனை அவர் உங்களுக்கு தருவார். Philippians chapter 4 and verse 13 says, பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, I can do all things through Christ
who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Hallelujah. Hallelujah. This is a famous quote, is it not? Everyone knows this by heart. இது மிக பிரபலமான ஒரு வசனம், எல்லாத்துக்கும் மனப்பாடமாவே தெரியும் இல்லையா? You will find it, this verse in every calendar. எல்லா நாட்காட்டிலேயே இந்த வசனத்தை பார்க்கலாம். Every sticker you will find this verse. எல்லா ஸ்டிக்கர்லயும் இந்த வசனம் ஒட்டப்பட்டிருக்க பார்க்கலாம். Oh, it's one of the most, well known verses. ரொம்ப பரிச்சயமான பிரபலமான ஒரு வசனம் தான். Paul says, பவுல் சொல்லுகிறார், I can do all things. நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். When he says all things, what did he mean? எல்லாம் என்று சொல்லும் பொழுது அவர் எதை பொருட்படுத்துகிறார்? Strength to face all things. எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய ஒரு பலன். Hallelujah. Hallelujah. If you read the previous verse, முந்திய வசனத்தை வாசிப்பீர்களானால், verse 11 and verse 12, 11 12 வசனங்களை வாசிப்பீர்களானால், he says, அவர் சொல்லுகிறார், I know how to be content. நான் திருப்தியா இருக்கவும், I know how to be in need. தேவைகளை குறைச்சலிலே இருக்கவும், he says, I know how to have plenty. எப்படி ஏராளமான காரியங்களை நான் அனுபவிக்கவும், I know how to be fed, I know how to be hungry. எப்படி ஒருவேளை போஷிக்கப்படவும் எப்படி பசியா இருக்கவும் எனக்கு தெரியும். He says, I know how to have abundance and also and have nothing. பரிபூர்ணம் அடையவும் தெரியும், குறைவுபடவும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். After saying all of these things, he says, இதையெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். In short, we can say, சுருக்கமாய் சொல்ல போனால், he says, I have the strength of the Lord to face everything. எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய தேவ பலன் என்னிடத்திலே உண்டு என்று சொல்லுகிறார். I will face any situation. எந்த சூழ்நிலையும் நான் சந்திப்பேன். By Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. Be it the day of adversity. அது ஒரு இக்கட்டினாலா இருக்கட்டும். Be it a day of prosperity. அது ஒரு செழிப்பின் காலமா இருக்கட்டும். I have the strength to face it. அவைகளை சந்திக்கக்கூடிய பலனோ என்னிடத்திலே உண்டு. I have the strength of the Lord to face every situation. எல்லா சூழ்நிலையும் சந்திக்கக்கூடிய தேவ பலனை நான் பெற்றிருக்கிறேன். I can face all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் சந்திக்க எனக்கு பலன் உண்டு. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, this strength to meet every challenges in life is very much needed. எல்லா சூழ்நிலையும் சந்திக்கக்கூடிய இந்த பலனானது கண்டிப்பாய் நமக்கு தேவைப்படுகிற ஒன்று. Many times in our life, பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் when we face terrible problems and adversities, பயங்கரமான நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது, when sudden loss come in our life, திடீரென்று ஒரு இழப்பு நேரிடும் பொழுது, when failures and reproach come, தோல்விகளும் நிந்தையும் நம்மை சுற்றி வரும் பொழுது, when big problems surround us, பெரிய பிரச்சனை நம்மை சூழும் பொழுது, when a big fall comes in our life, ஒரு பெரிய வீழ்ச்சி நேரிடும் பொழுது, many do not have the strength to get up and move forward in life. பல நேரங்களில் அந்த சூழ்நிலையை மறுபடியும் எழுந்து முன்னேறி போவதற்கு அநேகருக்கு பலன் இல்ல. They don't have the strength to fight the challenges they face. அந்த சவால்களை எதிர்த்து நின்று போராடக்கூடிய பலன் இல்லாமல் போகிறது. No inner strength. உள்ளான மனுஷனிடத்திலே பலன் இல்லை. But Paul says, பவுல் சொல்லுகிறார், I can face all things through Christ who strengthens me. ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, there was a businessman in India. இந்தியாவிலே ஒரு தொழில் அதிபர் இருந்தார். Suddenly in his company he faced a big loss. திடீரென்று அவருடைய நிறுவனத்தில் ஒரு பெரிய இழப்பை அவர் சந்தித்தார். Knowing that his business is going to fall, அவருடைய தொழில் வீழ்ச்சியடைய போகிறது என்று அறிந்த அந்த நபர் what did he do? என்ன செஞ்சார் தெரியுமா? He took the investors' money, crores and crores of money, and he and his family, they ran away to Malaysia. அந்த முதலீட்டாளர்களின் கோடிக்கணக்கான பணத்தை அவர் சுருட்டி கொண்டு அவரும் குடும்பமாய் மலேசியா தேசத்துக்கு போயிட்டார். He thought nobody would touch him. அவர் நினைச்சார் அவரை யாரும் அண்ட முடியாது. But what did the government of India do? ஆனா இந்திய அரசு என்ன செஞ்சு தெரியுமா? They spoke with the authorities in Malaysia. மலேசிய அரசாங்கத்தோட கூட பேசி, and they said, அவங்க சொன்னாங்க, this man is under corruption charges. Please extradite him back to India. இவர் பெரிய ஊழல் குற்றச்சாட்டுல இருக்காரு, தயவு செய்து அவரை மறுபடியும் எங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பிடுங்கன்னு கேட்டாங்க. And finally he was arrested and sent back to India. கடைசியா அவர் கைது செஞ்சு இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. He had to go to prison.
அவர் சிறைக்கு போக வேண்டியிருந்தது. But this man, look at his life. ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பாருங்களேன். He lived a very luxurious life. நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு. Best car he went. நல்ல சிறந்த காரு, big house, பெரிய வீடு, wonderful food, எல்லா விதமான உணவு பதார்த்தங்கள், everything luxurious. எல்லாமே வசதிதான். But when he went to jail, ஆனா அவர் சிறைக்கு போனப்போ the jail food he could not digest. அந்த சிறை சாப்பாடு அவரால ஜீரணிக்க முடியல. Oh, the smell there, அங்க இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றம், discomfort there, அங்க இருக்கிற அசௌகரியம், the cockroaches and the rat and the everything running around, அந்த அக்கம் சுத்திலுமா இருக்கக்கூடிய எலி, கரப்பாம்பூச்சி, இதெல்லாம் oh, he could not tolerate that. அவரால அதை பொறுத்துக்கவே முடியல. In the end, what did he do? கடைசில என்னாச்சு தெரியுமா? He said, I cannot face this. ஐயோ, இதெல்லாம் என்ன சந்திக்கவே முடியாது. Somehow he took poison and he ended his life. எப்படியோ விஷத்தை எடுத்து அவர் தற்கொலை பண்ணிட்டார். My dear brothers and sisters, அருமையான சகோதரனே so சகோதரி, he didn't have the strength to face, the hardships in life. வாழ்க்கையில வரக்கூடிய அந்த நெருக்கடியை சந்திக்கக்கூடிய பலன் அவருக்கு இல்ல. Only few years he has to spend in the jail. கொஞ்சம் சில வருஷம் தான் இப்ப ஜெயில இருக்கணும் அவரு. After that he will be a free man. அதுக்கப்புறம் அவர் விடுதலை செஞ்சிருவாங்க. But what did he do? ஆனா அவர் என்ன செஞ்சாரு? That few years also I cannot face. ஐயோ, அந்த சில வருஷங்கள் கூட என்னால சமாளிக்க முடியாது. See, Apostle Paul, he knew how to live a high life. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்ல ஒரு உன்னத வாழ்க்கை வாழ்றது எப்படி தெரிஞ்சிருந்தது. He know how to be in comfort. எப்படி வசதியா வாழணும்னு தெரிந்திருந்தது. But for Christ he also went to prison. ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் சிறைச்சாலைக்கும் சென்றார். So many discomfort, பலவிதமான அசௌகரியங்கள். he was beaten, அவர் அடிக்கப்பட்டார். he was reproached, அவர் நிந்தைக்குள்ளானார். oh, so many people forsook him, அநேகர் அவரை கைவிட்டார்கள். oh, many tribulation he faced. பலவிதமான உபத்திரவங்களை சந்தித்தார். But he says, I am not moved by all of these things. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நான் இவைகளால் அசைக்கப்படுவதில்லை. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I know how to abound, I know how to be abased. எப்படி பரிபூரணமா இருக்கவும் குறைபடும் எனக்கு தெரியும் என்கிறார். I can know I have the power to face everything. எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய பலன் எனக்கு உண்டு என்று பறைசாற்றுகிறார். See, there is another side of the coin also. பாருங்களேன், நாணயத்தினுடைய இன்னொரு பக்கமும் இருக்குங்க. Some people, when they suddenly become very successful, சில பேர் சடுதியில அவங்க வாழ்க்கையில வெற்றியின் உச்சத்தை தொடும் பொழுது, suddenly when they become prosperous, திடீரென்று அவர்கள் ரொம்ப செழிப்புள்ளவர்களாய் மாறும் பொழுது, that also they don't have the strength to handle. அத கையாளக்கூடிய பலன் அவங்களுக்கு இல்லாம போகுது. Maybe they may be in poverty, ஒருவேளை அவங்க வறுமையில இருந்திருக்கலாம், they may be in need, ஒருவேளை தேவையில இருந்திருக்கலாம். but when they are uplifted in life, ஆனா வாழ்க்கையில அவங்க உயர்த்தப்படும் பொழுது they don't know how to handle themselves. அத எப்படி கையாளணும்னு அவங்களுக்கு தெரியாம போகுது. That strength of humility, the strength of self control they may not have. அந்த தாழ்மை, சுய கட்டுப்பாட்டினுடைய பலன் அவங்களுக்கு இல்லாமல் போகிறது. Oh, they will jump too much from the to the roof. அவங்க வானத்துக்கு பூமிக்கு ரொம்ப குதிப்பாங்க வசதியான உடனே. Excess expenditure, அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க. oh, the too much luxury, ரொம்ப ஆடம்பரமா வாழ தொடங்குவாங்க. and they too much arrogant also, ரொம்ப அகந்தையா உங்களுக்கு வந்துரும். over confident, அதுக்கு அதிக சுயநம்பிக்கை. but in the end what will happen? ஆனா கடைசில என்ன ஆகுது? Suddenly the how fast they went up, that quickly their fall also will come. எவ்வளவு துரிதமா அவங்க வளர்ந்தாங்களோ அதே வேகத்துல அவங்க வீழ்ச்சியும் வரும். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, Apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், in his ministry he went to great heights. அவர் தன்னுடைய ஊழியத்திலே பெரிய உயரங்களை எட்டினார். But so much fame he got, பலவிதமான புகழை பெற்றார். oh, so much recognition he had, பலரால் அவர் அங்கீகரிக்கப்பட்டார். but he had the strength of self control, humility and everything. ஆனால் அந்த சூழ்நிலையும் தாழ்மை, சுய கட்டுப்பாடு, இந்த பலன் அவருக்குள்ளே இருந்தது. That is why he says, ஆகையால் தான் அவர் I சொல்லுகிறார், know how to abound. அதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார், நான் பரிபூர்ண படவும் எனக்கு தெரியும், I know how to be abased, குறைச்சலில் இருக்கவும் எனக்கு தெரியும், I know all things, எனக்கு எல்லாமே தெரியுங்க, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Today the Lord wants to give a tremendous
tremendous strength in your life. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அபரீதமான பலனை அருள விரும்புகிறார். Today you may be in the low point in your life. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய தாழ் நிலையிலே காணப்படலாம். You may be, reproached by your relatives, your own wife, your own husband. சொந்தங்களாலே, சொந்த கணவன் மனைவியினாலே நீங்கள் நிந்தனைக்குட்பட்டிருக்கலாம். Today you may be considered as a dirt, a useless, good for nothing. ஒருவேளை ஒன்றுக்கும் உதவாத ஒரு குப்பை, தூசி, அழுக்காக மக்கள் உங்களை கருதி கொண்டிருக்கலாம். You may say to yourself, I am a failure. You may be depressed and you say, I have no hope. நீங்களே மன அழுத்தத்திலே நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம், நான் ஒரு பெரிய தோல்வி, எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. நான் ஒரு அழுக்கு குப்பையை போல இருக்கிறேன் என்று நீங்க சொல்லலாம். Like a dirt, I am a filth, you may say. நான் அழுக்கு குப்பையை போல இருக்கேன்னு சொல்லலாம். But the Lord looks at you and he says, ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், I will give you the strength. நான் உனக்கு பலனை கொடுப்பேன். Your life is not going to be the same like this forever. என்னென்றைக்குமே உன் வாழ்க்கை இப்படியே இருக்க போறதில்லை. Because I am the God who is able to lift up those who are in the miry clay and set them among the prince. உளையான சேற்றில் இருக்கிறவர்களை எடுத்து உன்னதங்களிலே உட்கார வைக்கிற தேவன் நான் என்று அவர் சொல்லுகிறார். I take the beggar out of the ash heap and set them among the kings. அவர் ஒரு பிச்சைக்காரனை அவர்கள் ஒரு கீழ் நிலையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்கள் மத்தியில் அமர செய்கிறவர். Hallelujah. He is able to do it in your life. அதை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். But today he gives you the strength and he says, ஆனால் இன்றைக்கு அவர் உங்களுக்கு பலனை கொடுத்து சொல்லுகிறார், I will give you the strength to face the challenges that come before you. உனக்கு முன்பாக வரக்கூடிய சவால்களை சந்திக்கக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன். Even if you are in a fallen state, ஒருவேளை விழுந்து போன நிலையிலே நீ காணப்பட்டாலும், he will give you the strength to stand up and once again move forward. எழுந்து நின்று முன்னேறி செல்வதற்குண்டான பலனை தேவன் மறுபடியும் உங்களுக்கு தருவார். Don't say I cannot do it, I cannot do it, I cannot do it. என்னால முடியாது 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 தயவு செய்து சொல்லாதீங்க. In education you may have faced failure. ஒருவேளை உங்களுடைய கல்வியிலே தோல்வியை சந்தித்திருக்கலாம். Business you might have faced a failure. தொழிலிலே தோல்வியை In சந்தித்திருக்கலாம். an interview you might have faced a failure. ஒருவேளை நேர்காணலிலே தோல்வியை சந்தித்திருக்கலாம். In your marriage you might have faced a failure. திருமணத்திலே தோல்வியை சந்தித்திருக்கலாம். Whatever may be your failures, உங்க தோல்வி எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். whatever may be your downfalls, ஒருவேளை வீழ்ச்சி எதிலே வேண்டுமானாலும் இருக்கட்டும். you may be fearing what is going to happen of my future. ஐயோ எதிர்காலம் என்ன எப்படி இருக்க போகுது என்ற பயத்துல இருக்கலாம். But the Lord looks at you and he says, ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், fear not, I am with you. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். I am your God, I will strengthen you. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். I will help you in this fallen state. இந்த விழுந்த நிலையிலும் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will help you in the distressful situation. இந்த அழுத்தம் நிறைந்த சூழ்நிலையும் நான் உனக்கு உதவுவேன். Hallelujah. Hallelujah. I will uphold you with my righteous right hand. என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். Like Apostle Paul, you will say, அப்போஸ்தலனாகிய பவுல் போல நீங்களும் சொல்லுவீர்கள், எப்ப வாழ்வு காலம் வந்தாலும் சரி, தாழ்வு காலம் எல்லாவற்றையும் சந்திக்க எனக்கு பலன் உண்டு. Hallelujah. I have the strength. எனக்கு பலன் உண்டு. God has strengthened me. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. தாழ்வு காலமா நான் அசைக்கப்பட மாட்டேன். Hallelujah. I will not be moved. நான் அசைக்கப்பட மாட்டேன். The mighty one is with me. சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறார். He gives me the strength. அவர் எனக்கு பலனை தருகிறார். Others will be surprised and they will say, மற்றவங்க அதிர்ச்சி ஆச்சரியப்பட்டு சொல்லுவாங்க, sister, you are going through so much problems. சகோதரி நீங்க இவ்ளோ பிரச்சனையின் வழியா போறீங்க. Still, how do you have the strength to move on in life? எப்படிங்க இந்த பிரச்சனை நடுவுல நீங்க வாழ்க்கை கடத்திட்டு போறீங்க? You will say, நீங்க சொல்லுவீங்க, this strength is from the Lord. இந்த பலன் தேவனிடத்திலிருந்து வந்தது. Hallelujah. Hallelujah. The Lord will lead you to a higher place. கர்த்தர் உங்களை உயர் ஸ்தலத்திற்கு நடத்தி செல்லுவார். Hallelujah. Hallelujah. Never be discouraged. எப்பொழுதுமே அதைரியப்படாதீங்க. Because you are not alone, the Lord is with you. ஏனென்றால் நீங்கள் தனியே இல்லை, கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். Secondly, இரண்டாவது, He gives you the strength to stand in your own feet. உங்களுடைய சொந்த காலிலே நிற்கக்கூடிய பலனை அவர் உங்களுக்கு தருகிறார். Hallelujah. Hallelujah. Strength will come in your feet today. இன்றைக்கு உங்களுடைய கால்களிலே தேவன் புது பலனை தருவார். Hallelujah. Hallelujah. Acts chapter 3 and verse 7 we shall turn our Bibles. நம்முடைய வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு நேரே திருப்புவோம். Acts of the Apostle chapter 3 and verse 7. அப்போஸ்தலர் நடபடிகள் 3:7. And he took him by the right hand and lifted him up, and immediately his strength and ankle bones received strength. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான்,
உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. Hallelujah. Hallelujah. Here we see, இங்கே பார்க்கிறோம், a man received strength in his leg to stand up to his feet. தன்னுடைய கால்களிலே நிற்கக்கூடிய பலனை ஒருவன் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். What does the Bible say about him? இவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? Acts chapter 3, if you would read, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், this man was lame from his mother's womb. இவன் தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் இருக்கிறவன். He was found in the temple gates begging for alms. அங்கே ஆலயத்தின் வாசலிலே பிச்சை எடுக்கிறவனாய் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். The scripture says, வேதம் சொல்கிறது, Peter and John at the 9th hour they went to the temple to pray, that is 3 p.m. மத்தியானம் 3 மணி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய நேரத்தின்படி 9ஆம் மணி வேளையிலே பேதுரும் யோவானும் ஆலயத்திற்கு தொழுது கொள்ளும்படி சென்றார்கள். But as they went, அவர்கள் போகையில் Peter looked at this man who is lame from his mother's womb begging for alms. தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா இருந்து அங்கே உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுக்கிற அந்த மனிதனை அவர்கள் பார்த்தார்கள். Peter looked at him. பேதுரு அவனை உற்று பார்க்கிறான். That man also looked at Peter. அந்த மனுஷனும் பேதுருவை பார்க்கிறான். Probably he might have lifted up his hands and said, ஐயா இதா பிச்சை போடுங்க, please put something for me. ஒருவேளை அவனும் கையை தூக்கி ஐயா ஏதாச்சும் பிச்சை போடுங்கயான்னு சொல்லிட்டு எண்ணி அந்த அவனை நோக்கி பார்த்திருப்பாரு. But what did Peter say to him? ஆனா பேதுரு அவனை நோக்கி என்ன சொன்னாரு? Silver and gold I have none. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. But what do I have I give unto thee. ஆனாலும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார். Took him by the hand and lifted him up. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். The scripture says, வேதம் சொல்கிறது, the strength of the Lord came into his legs. உடனடியாக தேவனுடைய பலன் அவன் கால்களிலே வந்தது என்று. The supernatural power of the Lord went into his ankles. ஒரு தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையானது அவனுடைய கரடுகளை தொட்டது. And what did he do? அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? He jumped up, he leaped and he praised God and he went into the temple. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து அவன் தேவனை துதிக்க தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்தான் என்று பார்க்கிறோம். Literally strength came in his feet. எழுத்தின்படியே அவன் கால்களிலே பலன் அவனை சந்தித்தது. Today literally God's strength is going to come in your feet. இன்றைக்கு எழுத்தின்படியே உங்கள் கால்களிலே தேவன் தம்முடைய பலனை கட்டளையிடுவார். His power is going to come in your feet. அவருடைய வல்லமையானது உங்களுடைய பாதங்களை தொடும். Many people you say I can't stand up to my feet. இன்றைக்கு நிறைய பேர் சொல்றீங்க என்னால சரியா நிற்க கூட முடியல. Oh my knee is paining. ஐயோ என் மூட்டு வலிக்குது. Oh there is so much problem in my leg. என் கால்ல நிறைய வியாதி பலவீனம் இருக்கு. Oh there is no strength in my feet, can't walk, so much pain you may say. என் பாதம் அவ்வளவு வலிக்குது, என்னால நிற்க முடியல, நடக்க முடியல. Whatever it may be, என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், the God is there to strengthen you. உங்களை பலப்படுத்த தேவன் உண்டு. Hallelujah. Hallelujah. Look at the sorrowful state of this man. இந்த மனுஷனுடைய ஒரு துயரமான சூழலை பாருங்களேன். What was his condition? அவனுடைய நிலைமை என்ன? He was a lame person from his mother's womb. அவன் தாயின் கருவில் இருந்தே சப்பானியா இருக்கிறான். So he was not lame just because of some accident took place in his life. ஏதோ வாழ்க்கையில் நடந்த விபத்தினால அவன் சப்பானியா மாறல. Oh, he was born like that. அவன் பிறந்ததே சப்பானியாகத்தான். How sorrowful his life would have been. எவ்வளவு துக்கமானதுன்னு யோசிச்சு பாருங்களேன். How miserable his life would have been. எவ்வளவு ஒரு துயரமானது யோசிச்சு பாருங்க. From his childhood he only knows being a lame person. ஒரு சிறு பிள்ளை பிராயத்திலிருந்து அவன் சப்பானி என்றே அழைக்கப்பட்டவன். Indefinitely he was suffering that that lack in his life. அந்த குறையை நிச்சயமா அவன் சிறு வயதிலிருந்து அனுபவித்துக் கொண்டு தான் வரான். He might have said, அவன் சொல்லியிருப்பான், oh I cannot walk like others, run like others. ஐயோ மற்றவங்கள போல என்னால நடக்க முடியலையே, ஓட முடியலையே. All my life I have to be a lame person. என் வாழ்க்கையில இப்படியே சப்பானியா தான் இருப்பேன் போல இருக்கு. My brothers and sisters, என் கர்மையான சகோதரி சகோதரி, that was the condition of that person. அந்த மனிதனுடைய நிலைமை அதுவாக இருந்தது. And because of that lack, அந்த குறைவின் நிமித்தம் he was very dependent on others. அவன் மற்றவனையே சார்ந்திருந்தான். Somebody has to carry him. யாராச்சும் அவனை தூக்கிட்டு போணும். And somebody has to place him at the gate of the temple. யாராச்சும் கொண்டு போய் இந்த ஆலயத்தின் வாசலில் உட்கார வைக்கணும். யாராவது அவனை அழைத்து கொண்டு போய், யாராவது அவனை சுமந்து கொண்டு போய், யாராவது அவனை ஒரு இடத்துல வைக்க வேண்டும். யாராவது மேல சார்ந்து இருக்கிற a dependent life he was living. யாரையாவது சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். Why, if you would ask,
he will say, என் சொந்த கால்ல என்னால நிக்க எனக்கு திராணி இல்ல. I don't have the strength to stand in my own feet. அப்படி கேட்கும்போது சொல்லுவார், என் சொந்த கால்ல நிக்க எனக்கு திராணி இல்லையேன்னு கலங்குவார். Oh, I cannot live like others. மற்றவங்கள போல என்னால வாழ முடியல. Today many people are crippled like that. இன்றைக்கு अनेகர் இப்பேற்பட்டதான ஒரு பலவீனத்தில் இருக்கிறீர்கள். You may say, because I did not have good education, I could not stand up to my own feet. எனக்கு நல்ல ஒரு கல்வி வாய்ப்பு அமையாததனால என்னால சொந்த கால்ல நிக்க முடியலையா. I could not earn my own money. என் சொந்த சம்பாதிப்பை என்னால பார்க்க முடியல. I cannot confidently do everything by myself. நான் மன உறுதியோட கூட எந்த வேலை என்னால இப்ப செய்ய தெரியல. All the time I am seeking the help of others. எல்லா நேரத்திலும் மற்றவங்களுடைய உதவியை தான் நான் நாடிட்டு இருக்கிறேன். Even if I go to bank, I don't know how to fill a form there. வங்கிக்கு போனால அங்க இருக்கிற படிவத்தை எப்படி நிரப்புறதுன்னு எனக்கு தெரியல. Sometimes even the basic things I don't know how to do. ஆழ்க்கையில அடிப்படை காரியம் கூட என்னால செய்ய வரல. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரி one sister said, ஒரு சகோதரி சொன்னாங்க, oh, I have a very low pay salary. எனக்கு ரொம்ப குறைவான சம்பளம் தான்யா. I have 2 children. எனக்கு 2 பிள்ளைங்க. My husband is a drunkard, he left me. என்னுடைய கணவர் ஒரு குடிகாரர், என்னை விட்டு போயிட்டாரு. I am dependent on my father and his pension money to sustain myself. இப்போ என் குடும்பத்தை நடத்த எங்க அப்பாவுடைய பென்ஷன் பணத்தை நான் நம்பி இருக்கிறேன். All the time I have to ask my father. எங்க அப்பாவை தான் ஒவ்வொரு முறை நான் போய் கேட்கணும். I'm almost 40 years old. இப்போ எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. My children are all grown up. என் பிள்ளைங்களும் வளர்ந்துட்டாங்க. From my childhood I'm only asking my father. என் வாலிப பருவத்துல இருந்து எங்க அப்பாவை தான் நான் கேட்டுட்டே இருக்கிறேன். Still I could not stand on my own feet. ஆனா இப்போ கூட என்னால சொந்த கால்ல நிக்க முடியல. What if my father passes away? What will happen to me? எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னா எனக்கு என்ன ஆகும்? Who is going to support me? யார் என்ன தாங்குவது? I will be a helpless person. நான் உதவியற்றவளா மாறிடுவேனே. That fear was in her. அந்த பயம் அவளுக்குள்ள இருந்தது. Many people are crippled in life like that. அநேகர் இப்பேற்பட்டதான பலவீனத்தில் வாழ்க்கையில் இருக்கிறீர்கள். I don't know how to speak. எப்படி பேசணும்னு தெரியல. I don't have this wisdom. I am crippled by that. எனக்கு இந்த ஒரு ஞானம் இல்லாததனால நான் ஒரு ஊனமுற்றவனா இருக்கிறேன். I am dependent on my so and so person. நான் ஒரு குறிப்பிட்ட நபரை தான் நான் நம்பி இருக்கிறேன், சார்ந்து இருக்கிறேன். I cannot stand up to my own feet. I don't have the strength to stand. என் கால்ல சொந்த கால்ல நிக்கக்கூடிய பலநிலை என்னால முடியல. I am dependent on others. மற்றவங்களை தான் நான் நம்பி சார்ந்து இருக்கிறேன். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே I சகோதரி, can't do this on my own, you may say. என் சொந்தமா இந்த வேலையை என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். I am a crippled person. நான் ஒரு ஊனமுற்றவளா I இருக்கிறேன். have good legs. நல்ல கால் இருக்கு. But I am a crippled person. ஆனாலும் நான் ஊனமுற்றவள். I am a crippled person. நான் ஒரு ஊனமுற்றவள். Could not speak English, could not speak Tamil, whatever it may be. அது என்னால சரியா ஆங்கிலம் பேச முடியல, தமிழ் பேச முடியல. இந்த பலவீனம் எனக்குள்ள இருக்கு. Oh, I do not have the wisdom. எனக்கு ஞானம் இல்ல. I cannot go by myself and earn a living by myself. நானா போய் ஏதோ வேலை செஞ்சு சம்பாதிக்க என்னால முடியவே முடியாது. I don't have the ability, you may say. எனக்கு அந்த தாளந்து இல்ல, அந்த திறமை இல்லன்னு சொல்லலாம். Are you telling like that? நீங்க அப்படி சொல்றவங்களா Or இருக்கீங்களா? else physically you may be crippled also. ஒருவேளை சரீர ரீதியில இப்படிப்பட்ட பலவீனத்தோடு இங்க உட்கார்ந்து I கொண்டிருக்கலாம். cannot do anything of myself. என்னால சொந்தமா எதையும் செய்ய முடியல. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே that சகோதரி, man at the crippled beautiful gate, he was like that. அந்த அலங்கார வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு இந்த பலவீனத்தோடே அவன் உட்கார்ந்து இருந்தான். யாராவது பிச்சை போடணும். He was thinking like that. யாராவது எனக்கு பிச்சை போட்டாதான் நான் பிழைக்க முடியும்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். But what happened? ஆனா என்ன நடந்ததுங்க? The Lord gave him strength in his feet. கர்த்தர் அவனுக்கு அவனுடைய கால்களிலே பலனை கொடுத்தார். Hallelujah. Hallelujah. Today there may be physical weakness. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எழுத்தின் பிரகாரமாய் பலவீனம் இருக்கலாம். Mental weakness. ஒருவேளை சிந்தனையிலே பலவீனம் காணப்படலாம். மனநிலையில பலவீனப்பட்டு போயிருக்கலாம். But also you may be weak in your spiritual life also. ஒருவேளை மனநிலையிலேயும் ஆவிக்குரிய ரீதியிலேயும் பலவீனப்பட்டவர்களா இருக்கலாம். I cannot pray by myself. என்னால சரியா ஜெபிக்க முடியல. I cannot have a successful victorious Christian life. நல்ல ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ ஜீவியத்தை என்னால வாழ முடியல. All the time dependent on others to pray, always running to others for prophecy. எப்போ மற்றவங்க எனக்காக ஜெபிக்கணும், மற்றவங்க எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும்னே நான் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். Spiritually crippled you may be. ஆவிக்குரிய பலவீனனா நீங்கள் காணப்படலாம். ஆவிக்குரிய விதத்துல முடங்கி போய் கிடக்கலாம். But the Lord looks at you and he says, ஆவிக்குரிய விதத்துல முடங்கி போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், I am the Lord who strengthens you. உன்னை பலப்படுத்துகிற தேவன் நானே. Do not fear.
பயப்படாதே, I am with you, நான் உன்னோடே I இருக்கிறேன், will give you the strength. நான் உனக்கு பலனை அளிப்பேன். That strength will come in your feet today. இன்றைக்கு அந்த பலன் உங்கள் கால்களிலே வரும். Hallelujah. Hallelujah. Every crippledness is going to leave. எல்லா முடக்கு வாதம் உங்கள் வாழ்க்கையிலே மாறும். Instead of being dependent on others, you are going to stand up to your own feet. மற்றவர்களை நம்பி சார்ந்து இருக்கிறதை காட்டிலும் உங்க சொந்த காலிலே நீங்கள் நிற்பீர்கள். So you are going to do your own business. உங்களுடைய சொந்த தொழிலை செய்வீர்கள். You are going to live a victorious Christian life. ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள். Hallelujah. Hallelujah. God wants to strengthen your feet today. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய பாதங்களை பலப்படுத்த Oh, விரும்புகிறார். I cannot walk, I cannot go on, don't say. நீங்க சொல்லக்கூடாது, ஐயோ என்னால நடக்க முடியாது, என்னால போக முடியாது, I cannot go on in this life. என் வாழ்க்கையில் அப்படியே தொடர்ந்து பயணிக்க என்னால முடியாதுன்னு But the சொல்லாதீங்க. Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், my strength is going to come. இன்றைக்கு என்னுடைய பலன் உன்னை சந்திக்கும். You will rise up to your feet. நீ உன் கால்களிலே எழுந்து நிற்பாய். You will face your challenges. உன் சவால்களை நீ சந்திப்பாய். You are going to be victorious. நீ ஜெயம் எடுப்பாய். Hallelujah. Hallelujah. Get up from your failure. இன்றைக்கு உன்னுடைய தோல்விகளில் இருந்து எழும்பு. Failures might have crippled you. ஒருவேளை தோல்விகள் உன்னை முடக்கி போட்டிருக்கலாம். Depression might have crippled you. ஒருவேளை அழுத்தங்கள் உங்களை முடக்கி போட்டிருக்கலாம். மன அழுத்தம் உன்னை முடக்கி வைத்திருக்கலாம். But Lord looks at you and he says, ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்துவேன். That strength is coming in your feet. இன்றைக்கு உங்களுடைய பாதங்களிலே அந்த பலன் உங்களை வந்து தாங்குகிறது. When you stand up, நீங்கள் எழுந்து நிற்கும் பொழுது what are you going to do? நீங்க என்ன செய்ய போறீங்க? You are going to jump, leap and going to enter into the temple of God and you're going to praise God. நீங்கள் துள்ளி குதித்து தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து தேவனை துதிக்க போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. Today Satan have crippled the feet of many children of God. இன்றைக்கு अनेक தேவ பிள்ளைகளுடைய கால்களை பிசாசான் இப்படி தான் முடக்கி போட்டுருக்கான். Why he has crippled? ஏன் அவன் முடக்கி வச்சிருக்கான்? They could not praise God. அவங்க தேவனை துதிக்காதபடிக்கு. Oh, they could not rejoice in the presence of God. தேவ சமூகத்திலே களி கூறாதபடிக்கு. நம்ம ஒரு பாட்டு போறாங்க. Many people are like that. अनेகர் அப்படிதான் இருக்கீங்க. No presence of God. தேவ சமூகமே இல்ல. No rejoicing. என் சந்தோஷமே இல்ல. Because Satan has crippled the feet. ஏன்னா அவங்களுடைய கால்களை பிசாசானவன் முடக்கி போட்டான். Some people, even if the Almighty God himself comes down, ஓ வந்திருக்காரா? ஹலோ சார் எப்படி இருக்கீங்க? That is all they will do. சில சர்வவல்ல தேவனே இறங்கி வந்தாலும் அப்படிதான் அவங்க வந்து நடந்து கொள்வாங்க. Hallelujah. Hallelujah. But my dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே the சகோதரி, Lord says, I will give strength to your feet. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் கால்களுக்கு நான் பலனை கொடுப்பேன். You are going to jump, you are going to leap, you are going to praise God. நீ குதித்து எழுந்து கர்த்தரை துதிக்க போகிறாய். You are going to enter into the temple of God, enter his courts with praise, enter the temple of God with joy. தேவாலயத்திற்குள்ளே தேவனுடைய பிரகாரத்துக்குள்ளே சந்தோஷத்தோடு துதியோடு நீ பிரவேசிப்பாய். Hallelujah. Hallelujah. So many faults might have come in your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே பலவிதமான வீழ்ச்சிகள் வந்திருக்கலாம். But the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I give strength to your feet. இன்றைக்கு உன் பாதங்களுக்கு நான் பலனை தருவேன். I will give you the strength to face the temptations and overcome it. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வருகிற சோதனை சந்திக்கக்கூடிய பலனை மேற்கொள்ளக்கூடிய பலனை Oh, I தருவேன். cannot do it. Go sit down like that. நீங்க சொல்லக்கூடாது, ஐயோ என்னால முடியவே முடியாதுன்னு உட்கார்ந்திர கூடாது. But the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், my strength will come to your feet. என் பலன் உன்னுடைய பாதங்களை வந்து சந்திக்கும். You will stand up to your feet. உன் கால்களிலே எழுந்து நிற்பாய். You are going to jump, leap and praise God. நீ குதித்து எழுந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்க You will say, போகிறாய். Lord, thank you for the strength. Thank you for the power you have given me. நீங்கள் சொல்லுவீர்கள், ஆண்டவரே நீர் கொடுத்த பலனுக்காக வல்லமைக்காய் உமக்கு நன்றி என்று. The Lord is able to do that. கர்த்தரால் அதை செய்யக்கூடும். Hallelujah. 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 Thirdly, மூன்றாவது he also says, சொல்லுகிறார், he'll give you the strength of his anointing on your head. அவர் தம்முடைய அபிஷேகத்தின் பலனை உங்கள் தலையிலே கொடுப்பார். Hallelujah. Hallelujah. Where this is going to come? இது எங்க இருந்து வரும்? It is going to come on your head. அது உங்கள் தலையின் மேல் வந்து இறங்கும். Because anointing is poured out on the head. ஏனென்றால் அபிஷேகமானது தலையின் மேல் தான் ஊற்றப்படும். Hallelujah. Hallelujah. In those days when the priest, when they were anointed, அந்த நாட்களிலே ஆசாரியர்கள் அவர்கள் அபிஷேகம் பண்ணும் பொழுது a special, oil was poured out on their head. ஒரு விசேஷித்த அபிஷேக எண்ணெயை அவர்கள் தலையிலே ஊற்றுவார்கள். And that oil will just flow from the head and on their
whole body. அந்த அபிஷேக தைலமானது தலையிலிருந்து முகத்தில் விழுந்து கிட்டத்தட்ட முழு சரீரத்திலே பாய்ந்தோடும். Acts chapter 2, when the anointing of the Holy Spirit came, அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்து இறங்கின பொழுது, the fire of God was found upon their heads. அவர்களுடைய தலையின் மேல் தேவ அக்கினி காணப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. The Lord, he lifts up the horn of the anointed, the Bible says. வேதம் சொல்லுகிறது அபிஷேகம் பண்ணவர்களுடைய கொம்புகளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். Where is this horn located? இந்த கொம்பு எங்கே இருக்கிறது? Is it in the shoulder? அது உங்க தோள்பட்டையில இருக்கா? Or is it in your head? அல்ல உங்க தலையில இருக்கா? It is on your head. அது உங்க தலையில தாங்க இருக்கு. So his anointing strength he places on your head. அவருடைய அபிஷேகத்தின் பலனை உங்கள் தலையின் மேல் அவர் இறக்குகிறார். Judges chapter 16 and verse 17, please turn. நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Judges 16 and verse 17. நியாயாதிபதிகள் 16:17. That he told her all his heart and said to her, no razor has ever come upon my head, for I have been a Nazirite to God from my mother's womb. If I am shaven, then my strength will leave me, and I will become weak and be like any other man. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயன் ஆனவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சயமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். Hallelujah. Hallelujah. These are the words of Samson. இது சிம்சோனுடைய வார்த்தைகள். What did he say? அவன் என்ன சொல்லுகிறான்? No razor has ever come upon my head. என் தலையின் மேல் சவரகன் கத்தி படவில்லை. If I am shaven, my strength will leave me. ஒருவேளை என்னுடைய தலை சவரகம் பண்ணினார்கள் என்றால் என்னுடைய பலன் என்னை விட்டு போகும். I will become weak like an ordinary man. சாதாரண மனுஷனை போல் நான் பலவீனப்பட்டு போவேன். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, there is a distinctive difference between a man who is anointed and an ordinary man. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கும் மற்ற சாதாரண மனுஷனுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்று உள்ளது. Here Samson says, இங்கே சிம்சோன் சொல்லுகிறார், the anointing of the Lord is on my head. என் தலையின் மேல் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. But if that hair is shaven, ஒருவேளை என்னுடைய தலை அல்லது முடி சிரைக்கப்பட்டால், then I will become as an ordinary man like any other person. அப்பொழுது மற்ற மனுஷனை போல ஒரு சாதாரண மனுஷனாவேன் என்று சொல்லுகிறார். What is this Nazirite life? இந்த நசரேய வாழ்க்கை என்றால் என்ன? Numbers chapter 6 and verse 5. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Judges 13 and verse 5 when we read. நியாயாதிபதிகள் 13:5 நாம் வாசிக்கும் பொழுது, Samson was a man, a Nazirite from his mother's womb. அவன் தாயின் கர்ப்பத்தில் இருந்தே நஸ்ரேய விரதம் கொண்டவனாய் இருந்தான் என்று சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. That means Samson, Nazirite life means a consecrated, a life separated unto the Lord. நசரேய வாழ்க்கை என்பது தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட, ஒப்புக்கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. He cannot live like any other person. மற்ற மனுஷர்களைப் போல அவன் வாழ முடியாது. He had to live a dedicated life. அவன் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். He cannot touch that which is dead. அவன் மரித்த எந்த ஒன்றையும், செத்த எந்த ஒன்றையும் தொடக்கூடாது. He should not drink wine. அவன் திராட்சரசத்தை பருகக்கூடாது. He should not even shave his head or even cut his hair. அவன் தன்னுடைய தலை சிரைக்க கூடாது, முடியை வெட்டவும் கூடாது. And because a special anointing and the calling of the Lord was upon him. ஏனென்றால் அவன் மேல் ஒரு சிறப்பான அழைப்பும் அபிஷேகமும் இருந்தது. But Delilah, the harlot, what did she ask the Samson? ஆனாலும் அந்த வேசியாகிய தெளிலாள் சிம்சோனை பார்த்து என்ன கேட்டாள்? Looked at Samson and asked, சிம்சோனை பார்த்து கேட்டாள், please tell me where lies your great strength. உன்னுடைய மகா பெரிய பலன் எங்கே இருக்கிறது என்று எனக்கு சொல்லுவாயா என்று கேட்கிறார். And this man who is anointed and chosen by God, he told the secret. இந்த தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் இவன் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். Judges 16 and verse 17 we read, அந்த சொல்லப்பட்ட காரியத்தை நியாயாதிபதிகள் 16:17 வாசிக்கிறோம். No razor has ever come upon my head, for I have been a Nazirite to God
from my mother's womb. சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். So if it is shaven, my strength will leave me. என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போம். I will be like any other man. நான் மற்ற மனுஷனை போல் பலச்சயமாவேன். And in 19th verse we read, 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Then she knelt him to sleep on her knees and called for a man and had him shave off the 7 locks of his head. Then she began to torment him and his strength left him. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அடைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிரைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே this சகோதரி, great man of God lost his strength also. தேவனுக்கென்று மகா பெரிய மனுஷனாய் இருந்தவனும் தன்னுடைய பலனை இழக்கிறான். But where did that strength lie? ஆனாலும் அந்த பலன் அவனுக்கு எங்கே இருந்தது? It was upon his head. அவனுடைய தலையின் மேல். Why that strength was given? ஏன் அந்த பலன் கொடுக்கப்பட்டது? To live a conquering life. அங்கே ஜெயமெடுக்கிற வாழ்க்கை வாழ. Hallelujah. Hallelujah. God gave that anointing in his life to live a conquering life, to overcome the enemies of Israel, the Philistines. இஸ்ரவேலர்களுடைய சத்துருக்களாகிய பெலிஸ்தரை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்வே தேவன் சிம்சோனுக்கு அந்த அபிஷேகத்தை தந்தார். In the same way, அந்த வண்ணமே today God has placed a strength in our head to overcome every challenges of the enemy. சத்ருவினுடைய எல்லா சவால்களையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை தேவனும் நமக்கு தந்திருக்கிறார். What is that anointing? அந்த அபிஷேகம் என்ன? It is to overcome Satan, the world and the flesh. பிசாசையும் உலகத்தையும் மாமிசையும் மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம். Hallelujah. Hallelujah. When you read the scriptures, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது in the Judges chapter 14, 15 and so on, நியாயாதிபதிகள் 14, 15 மற்ற வசனங்களிலே you will find that the spirit of the Lord came upon Samson mightily. கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனின் மேல் பலமாய் வந்து இறங்கினார் என்று வாசிக்கலாம். 3 times you will read that. 3 முறை அதை நாம் வாசிக்கலாம். 3 times that anointing was upon him. 3 முறை அந்த அபிஷேகமானது பலமாய் அவன் மேல் வந்து இறங்கிற்று. Judges 14 and verse 6. நியாயாதிபதிகள் 14:6. And the spirit of the Lord came mightily upon him. கர்த்தருடைய ஆவியின் மேல் பலமாய் இறங்கினதினால். Judges chapter 14 and verse 19. நியாயாதிபதிகள் 14:19. Then the spirit of the Lord came upon him mightily. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால். Judges 15 and verse 14. நியாயாதிபதிகள் 15:14. Then the spirit of the Lord came mightily upon him. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால். 3 times you find the spirit of the Lord came upon Samson mightily. சிம்சோனின் மேல் கர்த்தருடைய ஆவி பலமாய் வந்து இறங்கினதை 3 முறை வாசிக்கிறோம். Mighty strength came into him. தேவனுடைய மாபெரும் வல்லமை அவன் மேல் வந்து இறங்கியது. In the 3 occasions you will find Samson overcoming, and he was full of strength of the Lord. இந்த 3 சூழ்நிலைகளிலும் நீங்கள் பார்க்கலாம், சிம்சோன் மகா பெரிய பலனோடு கூட சத்துருக்களையும் எதிர்ப்புகளையும் மேற்கொண்டதை 3 times he overcame. 3 முறை அவன் மேற்கொண்டான். 3 different enemies he overcame. 3 வித்தியாசமான சத்துருக்களை அவன் மேற்கொண்டான். What is the first enemy? முதல் சத்துரு யார்? He was the devil. அவன் பிசாசு. The second enemy was இரண்டாவது சத்துரு யார்? the world. உலகம். The third enemy is மூன்றாவது சத்துரு யார்? his own flesh. அவனுடைய சொந்த மாமிசம். First the enemy is the devil. முதலாவது சத்துரு யாருங்க? பிசாசு. Judges 14 verse 5 to verse 6 when you read, நியாயாதிபதிகள் 14:5-6 நீங்கள் வாசிப்பீர்கள். Samson, he proceeded from a place called as Timnah to get back his wife. சிம்சோன் தன் மனைவியிடத்தில் செல்வதற்கு திம்னாத்துக்கு போக புறப்பட்டார். As he was going, அவன் போகையில் on the way he found a roaring lion. அங்கே கெர்ச்சிக்கிற சிங்கம் ஒன்றை அவன் கண்டான் என்று வாசிக்கிறோம். Suddenly the lion came before him and it was roaring, about to pounce. சடுதியிலே அவனை தாக்கக்கூடிய அளவுக்கு அந்த சிங்கம் கெர்ச்சித்து வந்ததை பார்க்கிறோம். At the time the spirit of the Lord came upon Samson. அச்சமயத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனின் மேல் பலமாய் வந்திறங்கினார். The anointing came upon his head. அவன் தலையின் மேல் அந்த அபிஷேகம் வந்து இறங்கிற்று. The strength came upon his head. அந்த பலன் அவன் தலையின் மேல் வந்து இறங்கிற்று. What did he do? அவன் என்ன செய்கிறான்? By the power of the strength he went against that lion and
tore it to pieces. அவன் தன்னுடைய பலத்தினால அந்த சிங்கத்தை எதிர்த்து நின்று அதை பீறி போட்டான் என்று வாசிக்கிறோம். Just he would rend, a kid, he just rend it. அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான் என்று வாசிக்கிறோம். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, for a normal man, to rend a lion like that, is it possible? ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு சிங்கத்தை அப்படி கிழித்து போடுறது அசாத்தியமான விஷயம். Oh, it's somebody, some people know, including me, even if the lion is not there, we are going through a forest area, for example, I tell you. சிலர் ஒருவேளை என்னையும் சேர்த்து தான், அங்க சிங்கம் இல்ல, நம்ம ஒரு காட்டு வழியா போறோம்னு வெச்சுக்கோங்க. Some fellow plays a prank on you and says, சிங்கம் வருது. Even if a dog comes, you will run. யாரோ ஒருவர் உங்களை பயமுறுத்தும்படி சிங்கம் வருதுன்னு உங்களை பயமுறுத்தினா நாய் வந்தாலும் நீங்க அதிரடி அங்கிருந்து ஓடி போயிடுவீங்க. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, but this man is so unusual. ஆனா இந்த மனுஷன் ரொம்ப அசாதாரணமானவனா இருக்கிறான். When the lion came before him, அவனுக்கு முன்பாக சிங்கம் வந்ததும் he went against it and he rent it like a small lamb. அங்க சிங்கத்தை எதிர்கொண்டு ஒரு ஆட்டுக்குட்டி கிழிக்கிறது போல கிழித்து போட்டான். Why? Not by his own power. சொந்த பலத்தினால அதை செய்யல. Because the anointing strength of the Lord abided upon his head. தேவனுடைய அபிஷேகத்தின் பலன் அவன் தலையின் மேல் தங்கி இருந்தபடியினால், even today in our life, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில there is a lion that roars against us. நமக்கு விரோதமாய் கர்ஜிக்கின்ற ஒரு சிங்கம் ஒன்று உண்டு. 1 Peter chapter 5 and verse 8 says, 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, your adversary, the devil, he is like a roaring lion. உன் எதிராளியாகிய பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் இருக்கிறான். He is the primary enemy of the God's people. தேவனுடைய பிள்ளைகளுடைய பிரதான எதிரி சத்ரு அவன்தான். He seeks to destroy you. அவன் உங்களை அழிக்க முற்பட்டிருக்கிறான். He seeks to destroy your family. உங்கள் குடும்பத்தை அழிக்க விரும்புகிறான். Seeks to destroy your peace. உன் சமாதானத்தை அழிக்க வகை தேடுகிறான். When he roars, many, because they do not have the supernatural strength, they began to tremble. அவன் கர்ஜிக்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் இல்லாததினால பார்த்து நடுங்கி போறாங்க. Oh, in the night time this dream I saw, I'm so scared. ஐயோ, இரவு நேரத்துல இந்த சொப்பன வந்துச்சு, நான் ரொம்ப பயந்துட்டேன். Oh, in the night time I saw this sound is coming from near that door. நான் தூங்கும் பொழுது பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டது, ரொம்ப அலறி போயிட்டேன். Oh, somebody like walking all the night. யாரோ அங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து போற மாதிரியே இருக்கு. One brother said, ஒரு சகோதரர் சொன்னார், நைட் ஆனா டக்னு சத்தம் கேட்கலாம். நான் சொன்னேன், ஏதாவது பாத்ரூம்ல தண்ணி ஏதாவது சொட்டிட்டு இருக்க போது ஒழுங்கா மூடிட்டு வாங்க. So he had that fear, every sound, everything. He's so scared, could not sleep. He's rolling in his bed. எந்த சத்தம் கேட்டாலும் அவருக்கு அவ்வளவு பயம். படுக்கையில் அவரால் தூங்க முடியல. இந்த பக்கம் அவர் திரும்பி படுக்க முயற்சி செய்யறாரு. One person said, ஒருத்தர் சொன்னார், we went to this new house. அவர் புது வீட்டுக்கு போயிருக்காரு. All the time somebody is like murmuring, மல they talking near my ears. எப்பனே எந்த நேரமும் யாரோ ஒரு முணுக்குற சத்தம் தான் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. As though somebody is talking something, but I could not understand. யாரோ என்னமோ பேசிட்டு இருக்காங்க, ஆனா என்னால புரிஞ்சிக்க தான் முடியலையா. And finally he found out in that house somebody had committed suicide. கடைசியில அவர் புரிஞ்சுக்கிட்டாரா, அந்த வீட்ல யாரோ ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க. The house owner did not tell it to him. அத வந்து அந்த வீட்டுக்காரர், அந்த வீட்டு உரிமையாளர் ஒட்ட சொல்லல. Oh my God, he was so scared. அவ்வளவுதான் அவருக்கு வந்த பயத்தை பாருங்க. That day itself he packed bag everything and he left. அன்னைக்கு மூட்டை முடிச்சோடு கூட அந்த வீட்டை காலி பண்ணி போயிட்டாரு. But if the anointing was upon our head, ஆனாலும் நம்முடைய தலையின் மேல் அந்த அபிஷேகம் இருக்குமானால், when like a lion when Satan roars, சிங்கத்தை போல பிசாசானவன் கர்ஜித்தாலும், my dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே when that anointing comes, an unusual strength comes. அந்த அபிஷேகம் வரும்பொழுது ஒரு அசாதாரணமான பலம் நமக்குள்ள இருந்து புறப்பட்டு வரும். Instead of running, we go on the offense. நாம் ஓடி தப்பிக்கிறதுக்கு பதிலாக எதிர்த்து நின்று அவனை அழிக்க முற்படுவோம். Others may do witchcraft against you. மற்றவங்களுக்கு விரோதமா மந்திரவாதத்தை செய்யலாம். Powers of curse may be at work in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சாபத்தீட்டின் வல்லமைகள் கிரியை செய்யலாம். Work of darkness, principalities and power may strive against you. ஒருவேளை அந்தகார லோகாதிபதியின் வல்லமைகள் உங்களுடைய வாழ்க்கையை தாக்க முற்படலாம். You may fear some evil may happen in your life. ஐயோ, ஏதோ பொல்லாப்பு நடந்துனோன்ற பயத்துல நீங்க இருக்கலாம். But the Lord looks at you and he says, ஆனாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், fear not, I am the Lord who strengthens you. நீ பயப்படாதே, உன்னை பலப்படுத்துகிற தேவன் நானே என்று. Hallelujah. Hallelujah. Whatever enemy, the enemy might come against you, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எப்படி வந்தாலும் சரி, when the anointing comes, அந்த அபிஷேகம் வரும் பொழுது, when the spirit of the Lord comes upon you, கர்த்தருடைய ஆவியானவர்
ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது the lion has to run. அந்த சிங்கம் ஓடித்தான் போகணும். Hallelujah. Hallelujah. And like David, you will go against the bear, the lion, whatever it is. தாவீதை போல அந்த சிங்கமானாலும் கரடியானாலும் அதுக்கு எதிர்த்து நின்று போவீங்க. Hallelujah. Hallelujah. My dear brothers and sisters, கண்பான சகோதரனே, overcoming strength God wants to give to his people. மேற்கொள்ளுகிற பலனை தேவன் தம்முடைய ஜனத்திற்கு அருள விரும்புகிறார். Because the Lord had said, ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், I give you authority. நான் உனக்கு அதிகாரத்தை தருகிறேன். To trample on the serpents and the scorpions. சர்ப்பங்களின் மேலும் தேள்களின் மேலும் மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை தருகிறேன். Also give you the strength to trample upon the young lion. அங்கே இளம் சிங்கங்களின் மேல் மிதித்தெழுக்கூடிய அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். பால சிங்கத்தையும் மிதித்து போடுகிற அந்த அதிகாரத்தை வல்லமையை I give to you. பால சிங்கத்தை மிதித்து போடுகிற அதிகாரத்தை வல்லமை நான் உனக்கு தருகிறேன். Hallelujah. Hallelujah. How that comes? அது எப்படி வருகிறது? That strength comes in your head. அது உங்களுடைய தலையின் மேல் வருகிறது. Lord, strengthen me today. ஆண்டவரே, இன்றைக்கு என்னை பலப்படுத்துங்க. Overcome the power of darkness. சத்துருவினுடைய இருளின் பலத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். Hallelujah. மேற்கொள்ளுகிற பலத்தை தாரும் ஆண்டவர். Give that strength to me, Lord. அந்த பலனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. Not only that. அது மாத்திரமல்ல. Why that strength comes on your head? ஏன் அந்த பலன் உங்களை வந்து சந்திக்கிறது? To overcome the world. உலகத்தை மேற்கொள்ள. Judges 14 and verse 9. நியாயாதிபதிகள் 14:9. Again we see the spirit of the Lord came upon Samson. அங்கேயும் நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் வந்து இறங்கியதை. Why did it come? அது ஏன் வந்தது? To overcome 30 men of Ashkelon. அங்கே அஸ்கலோனின் 30 நபர்களை எதிர்க்கும்படிக்கு. And 30 men of Ashkelon came against Samson. சிம்சோனுக்கு எதிராய் அந்த அஸ்கலோன் பட்டணத்தை சேர்ந்த 30 நபர்கள் எதிர்த்து வந்தார்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, he slayed them, he overcame them, all the 30 people, and took their garments. அந்த 30 பேரையும் சிம்சோன் வெட்டி சாய்த்து அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. Just one man against 30. ஒரு மனுஷன் 30 பேரை வெட்டி சாய்க்கிறான். So not just one or two. ஒன்னு ரெண்டு இல்லைங்க. Just 30 men he was able to overcome. ஒரு மனுஷனால 30 பேரை ஜெயிக்க முடிஞ்சது. That means what? அப்படி என்ன? The supernatural strength of the Lord was upon him. ஏனென்றால் தேவனுடைய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் அவனுக்குள் இருந்ததினால். And what does this men of Ashkelon represent? இந்த அஸ்கலோனின் மனிதர்கள் எதை குறிக்கிறது? They were worldly people. அவர்கள் உலகத்தார், உலக மனுஷர்கள். Worldly people, could not overcome Samson. உலகத்தார் அல்லது உலக மனுஷர்களால் சிம்சோனை மேற்கொள்ள முடியவில்லை. In the same way, அப்படியே every child of God faces the world. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உலகத்தை சந்திக்க நேருகிறது. Satan brings the world before them. பிசாசானவன் உலகத்தை ஒரு தேவ பிள்ளைக்கு முன்பாக கொண்டு வந்து விடுகிறான். He took Jesus to a very high pinnacle. இயேசுவை பிரகாரத்தின் உச்சத்திலே கொண்டு போய், and the Bible says, வேதம் சொல்லுகிறது, he showed all the greatness of this world. இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அவனுக்கு இயேசுவுக்கு முன்பாக காண்பித்து, உலகத்தினுடைய எல்லா ஆஸ்திகளையும் அவன் காண்பித்தான். உலகத்தினுடைய எல்லா ஆஸ்திகளையும் காண்பித்து, he said, if you would bow to my feet, I will give the whole world to you. நீ தாழ பணிந்து ஒருவேளை என்னை வணங்குவாயானால் இந்த உலகத்தை எல்லாம் உனக்கு தந்து விடுகிறேன். All the pleasures of the world will be yours. இந்த உலகத்தினுடைய சகல சம்பத்துகளும் உன்னையே சாரும். All the kingdoms and riches will be yours. ராஜ்யமும் ஐஸ்வரியம் உனக்குரியதாய் மாறும். I will give the world to you. இந்த உலகத்தை நான் உனக்கு கொடுத்துருவேன். Satan will do it for every child of God also. பிசாசு ஒவ்வொரு தேவ பிள்ளையினிடத்திலும் இந்த சோதனை வைப்பான். If Jesus could face the temptation, இயேசுவால் அந்த சோதனையை மேற்கொள்ள முடியுமானால், இயேசு அப்படிப்பட்ட ஒரு சோதனையை சாத்தான் இயேசுவுக்கு கொண்டு வருவானானால், ஒவ்வொரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலும் உலகத்தை காண்பித்து கவர்ந்து தேவனுடைய அன்பை விட்டு ஈர்க்க செய்கிறார். He tries to draw them away from the Lord. அவர்களை தேவனிடத்திலிருந்து இழுக்கக்கூடிய, கவர்ந்து இழுக்கக்கூடிய சோதனை பிசாசானவன் செய்யக்கூடும். What do many children of God do? அநேக தேவ பிள்ளைகள் என்ன செய்றாங்க? Oh, when the world, they say, what others will think. உலகான் வரும்போது ஐயோ மற்றவங்க என்ன நினைப்பாங்க? Oh, what will the neighbors will think? ஐயோ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? If somebody asks, have you become a Christian? யாரும் உங்களை பார்த்து நீங்க கிறிஸ்டியன் ஆயிட்டீங்களா? இல்லைங்க, சும்மா அப்படியே சர்ச்சுக்கு போவேன் வருவேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. Some people will ask, சிலர் கேட்பாங்க, you coming from a tradition church, இந்த பெந்தேகோஸ்ட் சர்ச்சுக்கா போறீங்க? They will ask like that. What will they say? இல்லை, சும்மா அப்படி போவேன் வருவேன்.
My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே, world, they want to please the world. உலகத்தை பிரியப்படுத்த விரும்புறாங்க. Oh, others will say, மற்றவங்க சொல்லுவாங்க, வந்து தீபாவளி வந்து கொண்டாடுங்களேன், தீபாவளி வரப்போகுது அக்டோபர், வந்து கொஞ்சம் கொண்டாடுங்களேன், எங்களோட வாங்க பட்டாசு வெடிங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து கும்மால் அடிப்போம். நான் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. சரி, அவங்க தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. ஒரே நெய்பர்ஹுட்டில் இருக்கும், ஒரே ஆஃபீஸில் இருக்கும். சரி, சுண்டல் கொடுத்தா கொடு. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, can't overcome the world. உலகத்தை அவங்களால மேற்கொள்ள முடியல. Young people face so much pressure. வாலிப பிள்ளைகள் அவ்வளவு அழுத்தத்தை சந்திக்கிறாங்க. எல்லாம் சினிமா போறோம், நீ வா, ஏன் அட வா, எல்லாம் ஒன்றும் இல்லை. They will ask like that. அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க. My dear brothers and sisters, அன்பான சகோதரனே, சகோதரி, so you know that pressure comes. அந்த அழுத்தம் இருக்கு அவங்களுக்கு. Every point in your life, in this worldly life, you will face that. வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நீங்கள் அதை சந்திப்பீங்க. Many do not have the power. அநேகருக்கு அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் இல்ல. Hallelujah. Hallelujah. So they compromise. அவங்க சமரசமாயிடுறாங்க. Oh, to please the world. உலகத்தை பிரியப்படுத்தும்படிக்கு. To please and get what they want. அவங்க என்ன வேணுமோ அதை பிரியப்படுத்தி வாங்கிக் கொள்ளும்படிக்கு. To get that promotion. அந்த பதவி உயர்வு, வேலை உயர்வு பெறும்படிக்கு. To get into the good books of certain people. அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும், அதுக்காக. They compromise with the world. உலகத்தோட ஒத்து போறாங்க. Because Satan said, பிசாசு சொல்லுகிறான், என் காலை விழு. எங்க He looked at Jesus and he said, இயேசுவை பார்த்து அவன் சொன்னான், எவ்வளவு துணிச்சல் பாருங்க. He says, என் காலை விழு, I will give all this to you. என் பாதத்திலே விழு, நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன். என்ன ப்ரமோஷன், ராஜாவாகணுமா, ஆளுகை செய்யணுமா, ஆட்டம் போடணுமா, எல்லாம் தரேன், காலை விழு. So he said, compromise to the world. உலகத்தோடு ஒத்துப்போ. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரரே, James chapter 4 and verse 4 says, யாக்கோபு 4:4 சொல்லுகிறது, friendship with the world is enmity towards God. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. For a friendship, if you would compromise on the things of God, it is seen as an enmity in the sight of God. ஒரு நட்புக்காக தேவனுடைய காரியங்கள் நீங்கள் சமரசமாவீர்களானால் தேவனுடைய பார்வையில தேவனை பகைக்கிறதாய் மாறும். Romans chapter 12 and verse 2 says, ரோமர் 12:2 சொல்லுகிறது, do not be conformed to this world. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். John 17 and verse 16 says, யோவான் 17:16 சொல்லுகிறது, Jesus said, do not fear, I am not of this world. பயப்படாதீர்கள், நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல என்றார். In John 14 and verse 30 Jesus said, யோவான் 14:30 இயேசு சொன்னார், the prince of the world is coming to me. உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். I have nothing to do with that fellow. எனக்கு அவனிடத்தில் ஒன்றுமே இல்லை. Hallelujah. Hallelujah. The world could not touch him. உலகம் அவரை தொட முடியவில்லை. The same way in our life also. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே so many worldly temptations will come. அநேக உலக சோதனைகள் நம்மை தாக்கலாம். Worldly friendships will come. உலக நட்புகள் நம்மை நோக்கி வரலாம். Worldly, love will come. உலகத்தினுடைய அன்பு நேசம் நம்மை தேடி வரலாம். Oh, we will compromise on the things of God. ஐயோ, தேவனுடைய காரியங்களை நாம் சமரசமாய் விடுவோம். Many children of God sad to say, அநேக தேவ பிள்ளைகள், நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், just because they loved an unbeliever, ஒரு அவிசுவாசியை அவர்கள் நேசித்ததினால், காதலித்ததினால, what did they do? அவிசுவாசியை காதலித்ததினால் என்ன செஞ்சாங்க? Oh, they left the faith and they even went to the temple to get married. அவங்க அந்த தேவ விசுவாசத்தை விட்டுட்டு கோயிலுக்கு போய் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. Why did they do that? ஏன் அவங்க செஞ்சாங்க? Before an idol they were ready to do it. அவங்க ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக செய்ய தயாராயிட்டாங்க. For them their love is more important. ஏன்னா அவங்களுடைய காதல் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. See, all these things every child of God must face, will face, it will happen, there is no other way. எல்லா தேவ பிள்ளைகளும் சந்திக்க நேரிடும், இது நடக்கத்தான் செய்யும், வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. But the Bible says, ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, the anointing is upon your head. உங்கள் தலையின் மேல் அந்த அபிஷேகம் இருக்கிறது. Oh, with the people of Ashkelon, when they draw you away from God, அஸ்கலோன் பட்டணத்தார் தேவனிடத்தில் உன்னை பிரிக்க பார்ப்பார்கள். when the power of Ashkelon comes against you, அஸ்கலோனுடைய பலன் வல்லமை உன்னை தேடி வருமானால், what will you do? நீ என்ன செய்வாய்? You will overcome it. நீ அதை மேற்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Samson overcame. சிம்சோன் அதை மேற்கொண்டான். Thirdly we see, மூன்றாவது பார்க்கிறோம், he had to overcome his own flesh. அவன் தன்னுடைய சொந்த மாமிசத்தை மேற்கொள்ள வேண்டியதா இருந்தது. Judges 15 and verse 14 says, நியாயாதிபதிகள் 15:14 வாசிக்கிறோம், then the spirit of the Lord came mightily upon him, and the robes that were on his arms became like flax that is burned with fire, and his bonds broke loose
from his hands. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. Hallelujah. Hallelujah. Samson was bound with new cords. இப்பொழுது புதிய கயிறுகளால் சிம்சோன் கட்டப்பட்டிருக்கிறான். Who bound Samson? யார் சிம்சோனை கட்டியது? Did the Philistines bound him? பெலிஸ்தியர்கள் No, his own people bound him. அவங்க சொந்த ஜனங்களே கட்டிட்டாங்க அவனை. His own Jewish brethren, his own flesh and blood bound him. சொந்த யூத சகோதரர்கள் சொந்த மாம்சமானவர்கள் அவனை கட்டி வச்சாங்க. They bound him in his hand. அவங்க அவன் கையை கட்டிட்டாங்க. They bound him and they handed him over to the Philistines. கையை கட்டி அவனை பெலிஸ்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. To be destroyed he was given up. அழிக்கப்படும்படி அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. But what happened? ஆனா என்ன நடந்தது? Even though he was bound, அவன் கட்டப்பட்டிருந்தாலும் he was anointed man. அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். The strength of the Lord was upon him. கர்த்தருடைய வல்லமை அவன் மேல் இருந்தது. The Bible says the spirit of the Lord came upon him mightily. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் வந்து He became a different person. அவன் ஒரு வேறு மனிதனானான். Supernatural strength came into him. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அவனுக்குள் வந்தது. All the cords that were binding him, அவனை கட்டி வைத்திருந்த கயிறுகள் எல்லாம் they were burned like burned with fires. நெருப்பப்பட்ட தூள் போல் அவைகள் எரிந்து போயிற்று. They burned like a flax in fire. அவர்கள் நெருப்பப்பட்ட நூல் போல் பற்றி எரிந்தது. Hallelujah. அக்கினிப்பட்ட நூலை போல அது சுட்டெரிக்கப்பட்டது. அவன் விடுதலையாக்கப்பட்டான். Hallelujah. He was delivered from that bonds. அந்த கட்டில் இருந்து அவன் விடுவிக்கப்பட்டான். My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, not only we have the world coming up against us, நமக்கு விரோதமாய் உலகம் வருவது மாத்திரமல்ல, Satan himself comes against us. பிசாசே நமக்கு எதிராக வரான். Not only that, அது மட்டுமல்ல, our own flesh, நம்ம சொந்த மாம்சம், it tempts us. அது நம்மை சோதிக்கிறது. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே the சகோதரி, lust of the eyes, கண்களின் இச்சை, the lust of the flesh, மாம்சத்தின் இச்சை, all the time it battles against us. இவைகள் எல்லா நேரத்திலும் நமக்கு விரோதமாய் போராடிக்கொண்டே இருக்கிறது. Pride it battles against us. பெருமை நமக்கு விரோதமாய் போராடுகிறது. My dear we are saved within. நாம் உள்ளே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Oh, in the inner man we are saved. உள்ளான மனுஷனில் ரட்சிப்பை அனுபவிக்கிறோம். We have become a new creation. நாம் ஒரு புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. All things have passed away. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. All things have become new. எல்லாம் புதிதாயின. Where? எங்கே? In the inner man. உள்ளான மனுஷனில். Hallelujah. Hallelujah. What about the external man? அப்ப வெளியரங்கமான மனுஷனை குறித்து? What about our flesh? நம்ம மாம்சத்தை குறித்து? Are you become a new creation outwardly? நீங்க வெளியரங்கமா மாம்சத்துல புது சிருஷ்டி ஆயிட்டீங்களா? Supposing you have a big scar in your face. ஒருவேளை உங்க முகத்துல ஒரு பெரிய தழும்பு இருக்குன்னா, before you were saved, நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, after you saved also the scar is going to be there. ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த தழும்பு அப்படிதான் இருக்க போகுது. புது சிருஷ்டின்னு சொன்னாங்களே, கண்ணாடியில போய் பார்த்து அப்படினா it's not going to go. அது அப்படி போகாது. Because the flesh is flesh. ஏனென்றால் மாம்சம் தான். And the nature of the flesh is a fallen nature. அந்த மாம்சத்தினுடைய ஜென்ம சுபாவமானது விழுந்து போன சுபாவம். And all the time it will come and it will try to govern you. எல்லா நேரத்தும் உங்களை கவ்வி பிடிக்க வந்து கொண்டே இருக்கும். So the Bible says, வேதம் சொல்லுகிறது, we have to overcome the flesh. நாம் மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும். Apostle Paul, a great mighty man of God, he says, தேவனுடைய பெரிய அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், I have preached to so many people, நான் அநேகருக்கு பிரசங்கித்திருக்கிறேன், but if I don't discipline my flesh, ஆனால் என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்காமல் போவேனானால், என் மாம்சத்தை ஒடுக்காம நான் அதை ஒழுங்கு செய்யாம போவேனா, what will happen? என் மாம்சத்தை நான் ஒடுக்காமல் ஒழுங்கு பண்ணாமல் போவேனானால் நானே ஆகாதவனாய் விடுவேன். ஹல்லேலூயா. பிரசங்கித்த நானே ஆகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன். That is to say, his flesh, is rebelling against it. அதனுடைய பொருள் என்ன? அவருடைய மாமிசமே அவருக்கு விரோதமாய் போராடி எழும்பும் என்பது அர்த்தம். All the time the flesh will strive against us. எல்லா நேரமும் நம்முடைய மாம்சம் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கும். But how to overcome this flesh? ஆனாலும் இந்த மாம்சத்தை எப்படி மேற்கொள்வது? We can overcome by the strength of the anointing. அபிஷேகத்தினுடைய பலத்தினால் அதை நம்மால் மேற்கொள்ள முடியும். As long as we are covered in the anointing, அந்த அபிஷேகத்தினுடைய மூடல் மறைவுக்குள்ளே நீங்கள் இருக்கும் வரை, every time when you discipline your flesh to be in the presence of God, எப்பொழுது எல்லா நேரத்திலும் தேவ சமூகத்தில் இருக்கும்படி உங்கள் சரீரத்தை மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவீர்களானால், when you begin to pray, the first enemy you will face is your flesh. நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுதே நீங்கள் சந்திக்கின்ற முதலாவது சத்துரு உங்கள் மாம்சமே. Jesus said to his disciples, இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், the spirit is willing to pray but the flesh is weak.
ஆவியோ பலன் உள்ளது, சரீரமோ பலவீனம் உள்ளதா இருக்கிறது. Why it is weak? ஏன் பலவீனம் உள்ளதா இருக்கிறது? Unable to pray. அதனால ஜெபிக்க முடியல. Jesus said, pray with me 1 hour. என்னோட கூட 1 மணி நேரம் ஜெபத்துல தங்கிருங்கன்னு இயேசு கேட்டார். But the disciples were unable to do it. ஆனா சீஷர்களால அப்படி செய்ய முடியல. Flesh weakness. ஏனென்றால் மாம்ச பலவீனம். We kneel down to pray. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறீங்க. Suddenly the mind will be everywhere. மாம்ச சிந்தனை. சடுதியில உங்களுடைய சிந்தை, உங்க எண்ணம் எல்லா இடத்துல சிதறடிக்கும். It will be in the office, it will be in the kitchen, it will be everywhere. ஆபீஸ் குறித்து, கிச்சனை குறித்து, எல்லா இடத்தை குறித்து யோசிச்சிட்டே இருப்பீங்க. Except you cannot even concentrate. ஜெபத்துல உங்களால கவனம் செலுத்த முடியாத போகும். Why it happens? The flesh will strive against you. அது ஏன் தெரியுமா? உங்க மாம்சம் உங்களுக்கு விரோதமா போராடும். But the flesh can be overcome. ஆனால் மாம்சத்தை நம்மால் மேற்கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. The lust of the flesh can be overcome. மாம்சத்தை நிச்சயம் நம்மால் மேற்கொள்ள முடியும். The pride of life can be overcome. ஜீவனத்தின் பெருமை நம்மால் மேற்கொள்ள முடியும். The lust of the eyes can be overcome. கண்களை நிச்சயம் நம்மால் மேற்கொள்ள முடியும். By the anointing of the Lord. தேவனுடைய அபிஷேகத்தின் பலத்தினால். Hallelujah. Hallelujah. That strength will come upon your head. அந்த பலன் உங்களை வந்து இன்று தலையிலே சந்திக்கும். உங்களுடைய சிரசில் வைக்கப்பட போகிறது. உங்கள் சிரசில் வைக்கப்பட போகிறது. அந்த அபிஷேக தைலத்தை ஆண்டவர் உங்களுடைய சிரசில் ஊற்றுவார். And every temptation you are going to overcome. எல்லா சோதனைகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். By the anointing of the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால். Every addiction bonds are going to be broken. எல்லா அடிமைத்தனத்தினுடைய கட்டுகள் முறிக்கப்பட போகிறது. Every sinful bonds are going to be broken. எல்லா பாவ கட்டுகள் முறிக்கப்பட போகிறது. Hallelujah. Hallelujah. By the mighty power of the Holy Spirit. பரிசுத்தாவியின் மகிமையான பலத்தினால். அவருடைய வல்லமையினாலே நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். Because the strength of the anointing is upon your head. ஏனென்றால் அபிஷேகத்தின் பலன் உங்கள் மேல் வந்து இறங்குகிறது. Today look at the Lord and say, இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. You are the Lord who strengthens me. ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் நீர். I need this anointing today. இன்றைக்கு எனக்கு அந்த அபிஷேகம் தேவை. Today I need that power. இன்றைக்கு அந்த வல்லமை தேவை. Oh, I don't want to be a normal ordinary person anymore. இனியும் நான் சாதாரண மனுஷனா இருக்க கூடாது. Let me endure with power, O Lord. நான் பலத்தினால் தாங்கப்பட வேண்டும். Strengthen me one more time. இன்னொரு விசை என்னை பலத்தினால் இடைக்கட்டும். Yes, Samson fell in his life. சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில விழுந்தான், உண்மைதான். But what happened? என்ன நடந்தது? He cried out to the Lord and said, கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டான். Strengthen me one more time. ஒரு விசை என்னை பலப்படுத்தும். Remember me, Lord. ஆண்டவரே என்னை நினைவு கூரும். நினைத்தருளும் என்னை பலப்படுத்தும். நினைத்தருளும் என்னை பலப்படுத்தும். And what happened? என்ன நடந்தது? Oh, the supernatural strength came upon him. தேவனுடைய சர்வ இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் அவனை தாங்கியது. Today he wants to strengthen you. இன்றைக்கு அவர் உங்களை பலப்படுத்த. Shall we all rise up to our feet? நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். Hallelujah.